மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது கும்பக்கரை அருவி. இந்நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த 3 மாதங்களாக மழை பெய்யாததால் அருவிக்கு வரும் நீர்வரத்து முற்றிலும் குறைந்து காணப்படுகிறது. இதனிடையே சுட்டெரிக்கும் கோடை வெயிலின் தாக்கத்தை தணிப்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்டோர் வரும் நிலையில் முற்றிலும் குறைந்த அளவில் வரும் நீரில் ஒவ்வொரு நபராக குளித்துச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கும்பக்கரை அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஏமாற்றம் அடைவதோடு கோடை வெயிலின் தாக்கத்தை தனித்துச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சம்மர்ல பெய்ய வேண்டிய அந்த மழை ப்ராப்பரா பெய்யாததால தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது மட்டும் இல்லாம கீழே அதனால ஜனங்களுக்கு தண்ணி ரொம்ப கம்மியா தான் விடுறதால 2 பேர் 3 பேர் தான் நிக்க வேண்டிய இடத்துல ஒரு 5-10 பேர் நிக்கிறாங்க. லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு உள்ளுக்கு போயிட்டு வர்றதுக்கு. அது ஒண்ணு. அது மட்டுமே இல்லாம தேங்கி இருந்த அந்த தண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா நின்று ஓடையில இருந்து வந்ததால அந்த ஸ்மெல் ஒண்ணு வருது. ரொம்ப நாள் படிக்கிற பாசி ஸ்மெல் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அது ஒண்ணு பாத்தீங்கன்னா குளிச்சதுக்கு அப்புறமா ரிஃப்ரெஷிங்கா இல்லை, அது ஒரு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு வர்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்போட என்னன்னா கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கும் கண்டிப்பா. சென்னை திருவொற்றியூர் காமராஜ் தெருவில் ஆற்றை போன்று கழிவுநீர் செல்வதால் வாகன ஓட்டிகள் மற்றும் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மேலும் துர்நாற்றம் வீசுவதுடன் ஒருவர் வீட்டின் கிணற்றில் முழுவதும் கழிவுநீர் தேங்கியதால் தண்ணீரை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மாதிரி திடீர்னு எங்கிருந்து இந்த காவா தண்ணி எங்களுக்கு வந்ததுன்னு தெரியல. 1/2 மணி நேரத்துல எங்களுக்கு காவா தண்ணி வீடே பாழாக்கிட்டு போயிடுச்சு. எங்களுக்கு கிணறு தண்ணி எல்லாமே பாழாயிடுச்சு. இனிமேல் அந்த இடத்துல நிக்கிறது கூட எங்களுக்கு ஸ்மெல்ல தாங்க முடியல. அவ்வளவு ஸ்மெல்ல நாங்க நிக்கிறோம். இப்ப அது என்னன்னா நான் ரிப்போர்ட் போன் பண்ணோமா, அவங்களால ரிப்போர்ட் போன் பண்ணி கேட்ட அப்புறம் இப்ப ஆஃப் பண்ணிட்டோம், இனிமேல் வராது, எல்லாம் சரி பண்றோம், இனிமேல் வரது சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எப்ப வரணும் எங்களுக்கு நம்பிக்கை எல்லாமே எங்களுக்கு உத்தரவு கிடையாது. அப்ப எங்களுக்கு எல்லாம் எப்பதான் தீர்வு இந்த இடத்துக்கு தீர்வு எதுனா ஒண்ணு சொல்லுங்க. சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே பொட்டநேரி ஏரியில் அரியங்காட்டு வளைவை சேர்ந்தவர் மதி. கூலி தொழிலாளியான இவர் பொட்டநேரி ஏரியில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது ஏரியின் ஆழமான பகுதியில் சேற்றில் சிக்கிக் கொண்டு நீரில் மூழ்கியுள்ளார். நீண்ட நேரமாகியும் கரை திரும்பாததால் உடன் சென்றவர்கள் மேச்சேரி காவல் நிலையத்திற்கும் கருமலை கூடல் தீயணைப்புத் துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி ஏரியின் ஆழமான பகுதியில் சேற்றில் சிக்கிக் கொண்ட மதியை சடலமாக மீட்டனர். இதனைத் தொடர்ந்து மேச்சேரி போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் அருகே சூளக்கரை திருவிகா தெருவை சேர்ந்தவர் கண்ணன். இவர் BSNL அலுவலகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவரது மனைவி கோதை ஆண்டாள் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த இருவர் மதுரை செல்வதற்கு வழி கேட்பது போல் பேச்சு கொடுத்து அவரது கழுத்தில் இருந்த 4.5 சவரன் தங்கச் செயினை பறித்துச் சென்றுள்ளனர். அப்போது கோதையாண்டாளின் சத்தம் கேட்டு அங்கு வந்த பொதுமக்கள் உடனடியாக சூளக்கரை காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் நிகழ்விடத்திற்கு சென்ற போலீசார் கோதையாண்டாளிடம் விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே புரசடியிருப்பு கிராமத்தில் அமைந்துள்ள தர்ம முனீஸ்வரர் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம். அதன்படி கடந்த 20ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் காரணமாக மஞ்சுவிரட்டு போட்டி ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் மஞ்சுவிரட்டு போட்டி நடத்த கோயில் விழா கமிட்டியினர் காளையார் கோவில் காவல் நிலையத்தில் அனுமதி கோரியிருந்தனர். ஆனால் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான மாடுகள் சரக்கு வாகனங்களில் கொண்டுவரப்பட்டது. இதனை போலீசார் தடுத்து திருப்பி அனுப்பியதால் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். இதனையடுத்து அதிகாரிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் அடங்க மறுத்த காளையின் உரிமையாளர்களுக்கும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இதனிடையே போட்டியில் மாடு முட்டியதில் மாடுபிடி வீரர்கள் மற்றும் பார்வையாளர்கள் என 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கோடை வெயிலில் இருந்து பொதுமக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ளும் வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் திமுக மாவட்ட சிறுபான்மை அணி சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இதனை நகரமன்ற தலைவர் செல்வராஜ் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து சிறுபான்மை அணி மாவட்ட துணைச் செயலாளர் அகமது சவாலியுல்லா ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு நீர்மோர், சர்பத், இளநீர் மற்றும் தர்பூசணி உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மகாலிங்கபுரத்தைச் சேர்ந்தவர் மாணவி தாரணி. இவர் கடந்த பிப்ரவரி மாதம் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் நடைபெற்ற அரசு தொழில்நுட்ப சுருக்கெழுத்து மற்றும் கணினியியல் தேர்வில் பங்கு பெற்றார். இதில் மாநில அளவில் முதலிடத்தில் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார்.
தனக்கு பயிற்சி அளித்த முதல்வர் உமா மகேஸ்வரி மற்றும் நிறுவனத்தின் ஆசிரியர்களுக்கு தாரிணி மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்துள்ளார். முதல் முறையாக சுருக்கெழுத்து மற்றும் கணினியியலில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற ஆண்டிப்பட்டி மாணவிக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நரசிங்கபுரம் மாரியம்மன் கோவில் சிவன் கோவில் தெருவில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அதே பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த சிவன் கோவில் மற்றும் மாரியம்மன் கோவில் அருகே வசிஷ்ட நதிக்கரையில் பெண்கள் பொது கழிப்பிடம் உள்ளது. இந்நிலையில் நரசிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் கஞ்சா மற்றும் மதுபோதையில் பெண்களை தகாத வார்த்தைகளால் பேசி கேலி கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. இதனை தட்டி கேட்ட அப்பகுதியினரை கஞ்சா போதை இளைஞர்கள் மிரட்டல் விடுத்து தாக்கியதாக தெரிகிறது. இதுகுறித்து ரமேஷ் மற்றும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் ஆத்தூர் நகர காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்த விசாரணையின் பேரில் சபரிநாத், ஸ்ரீராம், சந்தோஷ்குமார் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கிலி காளை என்பவர் இன்று காலை சேத்தூருக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது தென்காசி சாலையில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் சென்னையிலிருந்து தென்காசி நோக்கி சென்ற ஆம்னி பேருந்து சங்கிலிக்காலை ஆட்டோவில் மோதியுள்ளது. இதில் ஆட்டோ கவிழ்ந்த நிலையில் பேருந்து சாலையோரம் இருந்த மரத்தில் மோதி நின்றது. இந்த விபத்தில் ஆட்டோவில் சென்று கொண்டிருந்த சங்கிலிக்காலை தலையில் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த விபத்து குறித்து சேத்தூர் ஊரக காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் அவதிப்பட்டு வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இந்த புகாரை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவர் மருத்துவர்களின் வருகை பதிவேடு, நோயாளிகளுக்கு தேவையான வசதிகள் உள்ளதா என கேட்டறிந்தார். பின்னர் நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகள் வைப்பதற்காக குளிர்சாதன பெட்டி வேண்டுமென மருத்துவர்கள் கோரிக்கை வைத்ததை ஏற்று 25,000 ரூபாய் மதிப்புள்ள புதிய குளிர்சாதன பெட்டி மருத்துவமனைக்கு தனது சொந்த செலவில் வழங்கினார். மேலும் நோயாளிகள் இருக்கும் அறையை ஆய்வு மேற்கொண்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவத்தை தரமாக வழங்க வேண்டும் என மருத்துவர்களுக்கு ஆலோசனை வழங்கிச் சென்றார். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே புதூர் உத்தமனூர் ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் நல்லம்மாள். இவரது மூத்த மகன் சுகுமார் பாஜகவில் இருப்பதுடன் தாய் நல்லம்மாளுக்கு உதவியாக ஊராட்சி தொடர்பான பணிகளை சுகுமார் கவனித்து வந்தார். இந்நிலையில் அதே பகுதியில் உள்ள ஊராட்சிக்கு சொந்தமான குடிநீர் டேங்கில் உள்ள பழுதை நீக்கும் பணியில் பணியாளர்களை வைத்து சுகுமார் சரி செய்து கொண்டிருந்தார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த ராம்குமார் என்பவர் சுகுமாரிடம் மதுபோதையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்படவும் ஆத்திரமடைந்த ராம்குமார் அரிவாளால் சுகுமாரை வெட்டியுள்ளார். இதில் காயமடைந்த சுகுமார் லால்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் சுகுமார் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து ராஜ்குமாரை கைது செய்து நீதிமன்ற உத்தரவுக்கு பின் லால்குடி கிளை சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள 124 அடி உயரம் கொண்ட மேட்டூர் அணையில் அதிகபட்சமாக 120 அடி வரை தண்ணீர் தேக்கி வைக்கப்படும். பின்னர் அணைக்கு வரும் தண்ணீர் உபரி நீராக வெளியேற்றப்படும். இந்நிலையில் மேட்டூர் அணையில் இருந்து கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் தொடர்ந்து காவிரி டெல்டா பாசனத்துக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது. அணையிலிருந்து தண்ணீர் திறந்தபோது நீர்மட்டம் 103 அடியாக இருந்தது. தொடர்ந்து 3 மாதமாக அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதாலும் அணைக்கு நீர்வரத்து குறைந்ததாலும் நீர்மட்டம் மளமளவென குறைந்து வந்தது. இதன் காரணமாக அணையின் பண்ணவாடி பரிசல் துறை நீர்த்தேக்க பகுதியில் மூழ்கியிருந்த ஜலகண்டேஸ்வரர் கோவில் மற்றும் நந்தி சிலை, கிறிஸ்தவ தேவாலயம் தற்பொழுது முழுமையாக வெளியில் தெரிகிறது. மேட்டூருக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பரிசல் மூலம் சென்று நந்தி சிலை மற்றும் கிறிஸ்துவ ஆலய கோபுரத்தை கண்டு ரசித்து செல்கின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் ஒன்றியம் பிராந்தியங்கரை ஊராட்சியைச் சேர்ந்த அண்டகத்துறை, செம்பியமணக்குடி, கண்ணெறிந்தான் கட்டளை, மகாராசபுரம் பகுதிகளில் 2000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 1 மாத காலமாக முறையாக குடிநீர் வரவில்லை என்று ஊராட்சி நிர்வாகம் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் ஒன்றிணைந்து காலி குடங்களுடன் ஊராட்சி அலுவலகத்திற்கு பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகர்கோயிலில் இருந்து சொகுசு பேருந்து ஒன்று 30 பயணிகளுடன் சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஆசனூர் தேசிய நெடுஞ்சாலையில் பாலம் கட்டும் பணி நடைபெற்று வரும் நிலையில் அவ்வழியாக வந்த பேருந்து எவ்வித அறிவிப்பு பலகையும் இல்லாததால் சாலையின் தடுப்பு கட்டையில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது.
இதில் பயணம் செய்த ஓட்டுநர்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற போக்குவரத்து போலீசார் படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து போக்குவரத்தை சீர் செய்தனர். தொடர்ந்து இந்த விபத்தை குறித்து எடைக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அருகாமையில் குடுவாஞ்சேரி பேருந்து நிலையம் அமைந்துள்ளது. இந்த பேருந்து நிலையத்திலிருந்து வடபழனி, கிண்டி, டி நகர், மந்தைவெளி, சுங்குவார் சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நாள்தோறும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதேபோல் கூடுவாஞ்சேரியிலிருந்து பல்வேறு கிராமங்களுக்கும் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் கூடுவாஞ்சேரி பேருந்து நிலையத்தில் கடந்த சில நாட்களாக மின்விளக்கு எரியாததால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக இரவு நேரத்தில் மின்விளக்கு எரியாததால் பெண்கள் அச்சத்துடன் பேருந்து நிலையத்தில் காத்திருக்கும் அவல நிலை உருவாகியுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மின்விளக்கை சரி செய்து தர வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைவரும் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினருமான ஜவாஹிருல்லா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது மக்களை பிளவுபடுத்தும் வகையில் பேசிய பிரதமர் மோடியை தேர்தல் ஆணையம் தகுதி நீக்கம் செய்து தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். ராஜஸ்தானிலும் அதை தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களிலும் வெறுப்பு பரப்புரைகளை ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு எதிரான பரப்புரைகளை செய்து வருகிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை ஒரு சமூக நீதியின் அடிப்படையில் உள்ள தேர்தல் அறிக்கை. அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லாத விஷயங்களை, செல்வங்களை பறித்து அது பகிரப்படும் என்றெல்லாம் உண்மைக்கு முரணான தகவல்களை சொல்கிறார். இது தேர்தல் நடத்தை விதிமுறைகள், அதாவது தேர்தல் ஆணையம் வெளியிட்ட தேர்தல் நடத்தை விதிமுறைகளினுடைய பல்வேறு பிரிவுகள், அதே போல மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தினுடைய பல்வேறு பிரிவுகள், அரசமைப்பு சட்டத்தினுடைய பல்வேறு பிரிவுகளுக்கு முரணாக இருக்கின்றது. இது போன்ற வெறுப்பு பரப்புரையை மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒன்றை ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதமர் பேசியிருப்பது உலகளாவிய அளவில் இந்தியாவுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே தேர்தல் ஆணையம் தன்னுடைய நடுநிலையை நிரூபிக்கக்கூடிய வகையில் இத்தனை விஷயங்களையும் மீறி நடந்திருக்கக்கூடிய பிரதமரை தேர்தலில் நிற்பதிலிருந்து அவரை டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டும், தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், அவருடைய பரப்புரைக்கு தடை செய்ய வேண்டும். தேனி மாவட்டம் போடி டிவி.கே.கே. நகர் பகுதியில் வசிப்பவர் மதன்குமார். இவர் தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் முன்பு நிறுத்தியிருந்தார். அருகில் சேதுராம் என்பவரது இருசக்கர வாகனமும் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 நபர்கள் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததில் 2 இருசக்கர வாகனங்களும் தீயில் எரிந்து நாசமடைந்தது. இதையடுத்து மதன்குமார் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போடி நகர போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் இருசக்கர வாகனத்தில் வந்து தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்ற 2 மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பள்ளி பேருந்துகளுக்கான சிறப்பு ஆண்டு ஆய்வு நடைபெற்றது. ஒசூர் உதவி ஆட்சியர் பிரியங்கா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வில் ஒசூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் துரைசாமி, ஒசூர் துணை காவல் கண்காணிப்பாளர் பாபு பிரசாந்த், மாவட்ட கல்வி அலுவலர் ரமாதேவி, மோட்டார் வாகன ஆய்வாளர் மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி பேருந்துகளை ஆய்வு செய்தனர். மேலும் தீயணைப்பு மற்றும் முதலுதவி தொடர்பாக தீயணைப்புத்துறை சார்பில் தீ விபத்து தடுப்பு தொடர்பான செயல் விளக்க பயிற்சி செய்து காட்டப்பட்டு பள்ளி பேருந்து ஓட்டுநர்கள், பேருந்து உதவியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே குமாரபாளையம் அரசு நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இங்கு கருங்காலி வலசு கிராமத்தைச் சேர்ந்த மாணவிகள் 2 6ஆம் வகுப்பு படித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பள்ளி தலைமை ஆசிரியை இளமதி ஈஸ்வரி மற்றும் அறிவியல் ஆசிரியை சித்ரா ஆகியோர் பள்ளி கழிவறையை மாணவிகள் மூலம் சுத்தம் செய்ய வைத்ததாக சிறுமிகள் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. இந்த விவகாரம் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து வட்டாட்சியர் கோவிந்தசாமி, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கீதா ஆகியோரை சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு சென்று விசாரிக்குமாறு உத்தரவிட்டார். விசாரணையில் மாணவிகள் 2 பள்ளி ஆசிரியைகள் கடந்த 45 நாட்களாக பள்ளியின் கழிவறை சுத்தம் செய்ய வைத்தது தெரியவந்தது. மேலும் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அரசு பள்ளி ஆசிரியைகள் 2 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கீதா தெரிவித்துள்ளார்.